ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா லைவ் எப்படி போகிறதுன்னு தெரியுதுல. லைவ் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி அதில் லைவ் எந்தெந்த ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியுறதில்ல. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ப்ளஸ் சிம்பிள் பார்த்திங்கன்னா தெரியுது உங்களுக்கு. அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நேரலைன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது லைவ். இப்போ நம்ம லைவ் தான் போட போகிறோம். அந்த லைவை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆப்ஷன் மாற்று அப்படின்னு இருக்குங்களா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் தான். அதை தான் நம்ம மாற்றிக்கிறது. அதுக்கு அடுத்தது இருக்குது பார்த்திங்கன்னா, நம்ம ஃபேஸ் காட்டி நாம் வாய்ஸ் கொடுக்காம சும்மா அப்படியே நம்ம ஃபேஸ் மட்டும் காட்டி லைவ் போடுறோம் அப்படின்னா, நம்ம டச் பண்ணால் நம்ம பேசுகிறது கேட்காது. நம்ம பேசாமல் ஃபேஸ் மட்டும் காட்டி லைவ் போடலாம். அதுக்கு அடுத்தது இருக்கிறது பார்த்திங்கன்னா எஃபெக்ட். நம்ம ஃபேஸோட எஃபெக்ட் காட்டுறது பார்த்திங்கன்னா, ஃபேஸுடைய எஃபெக்ட் பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஃபேஸோட எஃபெக்ட் மாற்றுறது தான் அந்த ஆப்ஷன். அதுக்கு அடுத்தது என்ன ஆப்ஷன் அப்படின்னா, இருங்க ஒரு நிமிஷம். அடுத்தது பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருக்கு பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணால் நம்மளுடைய லோகோ மட்டும்தான் தெரியும், நம்ம ஃபேஸ் தெரியாது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஃபேஸ் காட்டாமல் லைவ் போடுன்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஆப்ஷன் ஓகேவாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்மளுடைய லைவை பிரைட் வைக்கிறது, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபேஸ் பிரைட் பண்ணுறது அந்த மாதிரி. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு நமக்கு காட்டும். அதில் பார்த்திங்கன்னா ஹேஷ்டேக் கொடுத்துக்குங்க. ஹேஷ்டேக் கொடுத்துட்டு லைவ்னு கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன இஷ்டமோ அந்த மாதிரி ஒரு தலைப்பை நாம் அதில் போட்டுக்கலாம். மாலை வணக்கம், காலை வணக்கம் அப்படின்னு நிறைய பேர் போடுவாங்க. அந்த மாதிரி போட்டுக்கலாம். அந்த ஆப்ஷன் அதுக்கு அடுத்தது பொதுவானவை. பப்ளிக்கில் தான் நம்ம வைக்கணும். ஏன்னா நம்மளோட லைவ் பொதுவாக தான் நம்ம போடுறோம். பப்ளிக்கில் வச்சாதான் மக்கள் பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்தது இருக்குது இல்லை இது சிறுவர்களுக்கானது அல்ல அப்படிங்கிற ஆப்ஷனில் வச்சுக்கணும். குழந்தைகளுக்கானதா இல்லையா அப்படின்னு கேட்குது. அந்த ஆப்ஷன் நம்ம வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது லைவ் ஸ்ட்ரீம் கூட்டணி. நாம் கூட்டணி லைவ் கூட்டணியில் போடுறோமா, இன்னொருத்தரும் நாமளும் நம்ம கூட்டணியாக லைவ் போடுறோமா அப்படின்னு கேட்குது. அது வேணும்னா அது வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததுக்கு பார்த்திங்கன்னா டேஷ்போர்டு தான் காட்டுது. டிஸ்கிரிப்ஷன் அதுலேயே நம்ம டைப் பண்ணதில் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா லொக்கேஷன் ஷேர் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். பிறகு செய்வதற்காக திட்டமிடுதல் அப்படின்னு இருக்குது பார்த்திங்கன்னா, அதை டச் பண்ணிவிட்டு நாம் போடக்கூடிய லைவ் இந்த டைமுக்கு போடலாம், நாளைக்கு போடலாம் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி நம்ம லைவ் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி டைம் அண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமுக்கு நம்மளுடைய லைவ் ஓப்பன் ஆகிடும். அந்த மாதிரி நம்ம லைவ் ஃபிக்ஸ் பண்ணி போடுறது பார்த்திங்கன்னா டைமு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்து அப்படின்னு இருக்குது. மேம்பட்ட அமைப்புகள்னு இருக்குங்களா, அதை பார்த்துடலாம். அரட்டையை அனுமதித்தல். நம்ம கூட சேட் பண்ணலாமா வேண்டாமா, சேட்டிங் வேண்டாம் அப்படின்னா அதை ஆஃபில் வச்சிடலாம். உணர்வுகள் வெளிப்படுத்துதல்னு இருக்குது பார்த்திங்களா, அது ஆர்ட் சிம்பிள், அந்த 100% இமோஜி அந்த மாதிரி நமக்கு சப்ஸ்கிரைபர் அனுப்புவாங்க. அது வேண்டாம் அப்படின்னா நம்ம அந்த ஆப்ஷனையும் மாற்றிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா லீடர் போர்டுகளை காட்டுதல் அப்படின்னு இருக்குங்களா, அது நம்ம சப்ஸ்கிரைபர் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, அது யார் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு காட்டுறதுக்காக அந்த லிங்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தது அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணி இப்போ நம்ம லைவுக்குள்ளே போக போகிறோம். இப்போ லைவ் நமக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ நான் உங்களுக்கு என்னுடைய லைவை தள்ளி வச்சு காட்டியிருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி காட்டுது. பார்த்திங்கன்னா லைவ் ஓப்பன் ஆகிடுச்சு. லைவ் ஓப்பன் ஆகிடுச்சிங்களா. இப்போ இந்த பக்கம் இருக்கிற அந்த செட்டிங்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நாம் உள்ளே போய் பார்த்ததே தான் அந்த ஆப்ஷன் தான். நமக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க இல்லையா, அது எப்படி இது நல்ல ஒரு முறையான மெசேஜாக இருந்தால் அந்த சேட் மட்டும் நமக்கு போதும் அப்படின்னு நினச்சா அந்த மாதிரி தான் அமைச்சிக்கலாம். இந்த பேட் கமெண்ட்ஸ் போகிறாங்க பார்த்திங்களா, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதை செட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது செகண்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கேம்ஸ் தான். கேம்ஸ் வேணால் அதில் நம்ம கொஞ்சம் நேரம் கேம்ஸ் கூட ஆடலாம். அதுக்கு அடுத்தது ஷேர் பண்ணுறது. அந்த ஏரோ மார்க் இருக்குது பார்த்திங்களா, கிளிக் பண்ணி இணைப்பை நகலிடு அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு
இப்போ வந்து இந்த லிங்க் பார்த்திங்கன்னா கீழே தெரியும். அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு போஸ்ட்டு போட்டோம்னா நமக்கு லைவுக்கு வரக்கூடிய நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு நாம் அனுப்பக்கூடிய இந்த லிங்கை வந்து நம்ம அனுப்பினா தான் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக போகும். அப்போ தான் நம்ம லைவுக்கு அவங்க வருவாங்க. மேலே இருக்க அந்த ஏரோ மார்க் அந்த பெருக்கல் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணோன்னா நம்மளுடைய லைவ் கட் ஆகிடும். பார்த்தீங்களா, நான் எப்படி லைவ் ஆப்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெளிவாக காட்டியிருக்கேன். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லைவ் போட தெரியாது அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்து எப்படின்னு கற்றுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய்.